So hey friends, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு சூப்பரான ஒரு modifiedலாம் இல்ல, இது வந்து full and full restored ஆன ஒரு 2 stroke ஓட லெஜெண்ட் எட்டு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா RD350 ஓட ஹை டாக் வெர்ஷன் தான் நான் எட்டு வந்திருக்கேன். ஸோ இந்தியாவுக்கு வரப்பட்ட 1106 வெஹிக்கிள் இதோட ஃபுல் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட்லி RD350ஓட ஒரு டீட்டெயில் ரீஸ்டோரோட வீடியோஸ் வந்து தமிழ் பேக்ட்ராப்பில் யூடியூப்பில் பெருசாக கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறோம். ஸோ இதோட ஃபுல் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன் in today's video guys. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து அப்படியே கிட்ட வாங்க. ஸோ இந்த இன்ஜின் நம்பரில் வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனாவது வெஹிக்கிள் அப்படின்னு. 1106 வெஹிக்கிள் இந்தியாவிலே இது வந்து. ஸோ 1984ஓட ஹை டாக் வேரியண்ட்டு இது வந்து ராஜ்தூத்தோட 350. ஸோ இதில் மொத்தம் 2 வேரியண்ட் வந்துச்சு. ஒன்று லோ டார்க் இன்னும் ஹை டார்க். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை டார்க்கில் வந்து 30 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். லோ டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 27 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணோம் RD350 பொறுத்த வரைக்கும். ஸோ 1983 வந்து வந்துச்சு இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் 90லே டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. நிறைய பேர் நினைக்கிறது வந்து இதோட ப்ரைஸ்க்காக, அதுக்கப்புறம் மெயினாக என்ன சொல்கிறது, இதோட அந்த RX அந்த மாதிரி எமிஷன் நார்ம்ஸ்க்காக டிஸ்கன்டினியூ ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பட் கிடையவே கிடையாது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்தியன் மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணல. 350cc அப்போவே வந்து விட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த பீரியடில் வந்து நிறைய பேர்னால இதை அஃபோர்ட் பண்ணி எடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு 350cc ஒரு வண்டி அப்படிங்கும்போது. ஸோ அதனால தான் இது வந்து டிஸ்கன்டினியூ ஆச்சு. ஸோ வண்டியோட ஹெட்லைட்லேருந்து மெயினாக எல்லாத்தையும் பார்க்கலாம். ஹெட்லைட் தான் மெயினான விஷயம். இதில் மோஸ்ட்லி எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சைலன்சர்ஸ் மட்டும் தான் லோ டார்க்கோட சைலன்சர்ஸ் போட்டிருக்காங்க. மீதி எல்லாமே ஸ்டாக் தான் வண்டியில். ஸோ இந்த ஹெட்லைட் டைப் வந்து இப்படி தான் வரும். அப்புறம் இண்டிகேட்டரோட டைப்பு. ஸோ அப்போவே வந்து RPM மீட்டர் வரைக்கும் வச்சு வந்திருக்கும் வண்டியில். அதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ்லாம் வண்டி வந்து வருது. ஸோ ஸ்போக்ஸ் வீல்ஸ் ரெண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்போக்ஸ் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போக்ஸ் வீல்ஸ் வந்து இருக்குது. ஃபுல்லாக ரீஸ்டோர்ட் வண்டி அப்படிங்கிறதுனால 2 டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து இப்போதைக்கு வந்து ஆன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா வண்டி சேலுக்கு இருக்கிறனால. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா RPM மீட்ரு, அது ராஜ்தூத்தோட ஒரிஜினல் தான் போட்டிருப்பாங்க போல். RPM மீட்ரு, லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீடோமீட்ரு, அப்புறம் இண்டிகேட்டரோட இது ஹை பீமு, நியூட்ரோட லைட்ஸ் இதெல்லாமே அப்போயே வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து CRDI பண்ணியிருக்காங்க வண்டியில். எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், பாயிண்ட் டைப் கிடையாது, எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு இந்த சுவிட்சஸ்ஸு இதெல்லாம் வந்து வண்டியில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் 348.5cc டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இதோட ஒரு பேரல் ட்வின் இன்ஜின் சொல்கிறதா இல்லை ட்வின் இன்ஜின் சொல்கிறதா என்னென்னு எனக்கு வந்து தெரில. 2 இன்ஜின் வந்து சேர்ந்து இருக்கும் வண்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கார்பேட்டரே வந்து 2 கார்பேட்டர் இருக்கும். 2 கார்பேட்டருக்கு தனித்தனி எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்து 2 சைலன்சர்ஸ் வந்து வண்டியில் வரும். ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இது வந்து. ஸோ அப்போயே ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஜப்பான்லேருந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இந்த வண்டி. ஸோ மேட் இன் இந்தியாவில் அது போட்டிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இந்த கலர்ஸ்லாம் போட்டு ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாக் தான். இந்த சாரி கார்ட்ஸ் எல்லாமே வண்டியில் வர ஸ்டாக்கான விஷயங்கள் தான். சில மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் தான் வண்டியில் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி நான் மெயினாக அந்த வண்டி எட்டு வந்து ஒரு டீட்டெயில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு. ஸோ கேஸ் ஒரு 160cc மேலே பைக் வாங்குறோன்னா அதோட பீரியாடிக்கல் சர்வீஸ் தாண்டி நம்ம வந்து லூபிங்கிற ஒரு சர்வீஸ் 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணோம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு எட்டு வந்திருக்க ப்ராடக்ட் வந்து எல்லாமோட செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் கிட்டு 100 ml வந்து 250 rupeesக்கு ஒரு காம்போ வந்து கொடுக்குறாங்க. செயின் லூப் ப்ளஸ் செயின் க்ளீனு. ஸோ நான் ஆல்ரெடி இதோட வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ நான் என் பைக்கு ஒரு 600 கிலோமீட்டர் ப்ளஸ் யூஸ் பண்ணியும் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு ஷைனரும் வந்து வச்சுருக்காங்க பைக்குக்கு. இது மட்டும் இல்லாமல் மேஜிக் ஸ்பான்ஸும் வச்சுருக்காங்க. இந்த லூப்பில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற லூப்லாம் நீங்கள் அடிக்கும்போது இந்த தெரிக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸிங் கம்ஃபர்ட் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் இதில் வந்து அது எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் பக்கத்து ஷாப்பில் எல்லாமோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஆன் பண்ணல. ஓகே, பெட்ரோல் ஆன் பண்ணணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் டிஸ்ப்ளேஸ் பண்ணி ஸோ அப்பா எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த இனிஷியல் பிக்கப் வந்து பேய் மாதிரி தாங்க இருக்குது வண்டியில். ஓஹோஹோ. ஸோ 20 தான் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இனிஷியல் அப்படியே புஷ் பண்ணுவோம். எதையோ பிடிச்சி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. பட் ஒரு ராயல் என்ஃபீல்டோட லுக்கு வந்து வண்டியில் வருதுன்னு சொல்லலாம். கியரிங் எல்லாமே நல்லா டைட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் வண்டி வந்து இன்ஜின் செட் ஆகணும். இப்போ தான் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். சிஆர்டிஏ பண்ணாலும் வண்டியோட பவர் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஓஹோ, ஓ இப்பெல்லாம் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது தெரில ப்ரோ எனக்கும். நல்ல ஒரு ஃபீலுங்க இது வந்து. லைஃப்பில் ஒரு டைமாக இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டி பார்க்கணும், ஓன் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஓன் பண்ணுவோம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம். ஸோ 3.5 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆவரேஜான ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி வந்து அவ்வளோ கன்சிடர் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டவுன் பண்ணிலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இனிஷியல் பிக்கப் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். பட் பின்னாடி வந்து பொல்யூஷன் நான் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருப்பேன். பின்னாடி பொல்யூஷன் பயங்கரமாக தான் வரும். எல்லாமே புக்கு பொல்யூஷன் இவ்வளோ வந்தாலும் புக்கு எல்லாமே கரண்ட்டில் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். அதான் ஒரு மெயினான விஷயம் வண்டியில். இதில் செல்ஃப் மோட்டரே கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு வண்டி தான். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஒரு வண்டி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சேலுக்கெலாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு, வண்டியோட இன்ஜின் நோட்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ என்ன RD 350 அந்தளவுக்கு பவராக இருக்குங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த வண்டி இப்போ ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க, இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே செஞ்சு. அதனால நான் அதை வந்து ஃபுல்லாக இனிஷியலாக புஷ் பண்ண முடியல. ஏன்னா அவரோட ஓனர் வந்து இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டணும். புது வண்டியோட கான்செப்ட் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோரூம் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஓட்டி ஆகணும். அது நான் அந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணிருக்கேன். இன்னும் சூப்பரான RD கிடச்சுன்னா இதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து இனிஷியலாக புஷ் பண்ணி இந்த வண்டியோட ஃபீலை வந்து நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு RX மாதிரியோ ஒரு RD மாதிரியோலாம் வண்டி வந்து கிடையாது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது வண்டி வந்து. போங்க ப்ரோ போங்க. ஸோ நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டுருக்காரு. ஃப்ரீயான ஒரு ரோட்டு. எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் வண்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ வண்டியை வந்து இன்ஜின் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அதிகமாக புஷ் பண்ணி ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் ஸ்லோவாக ஓட்டுறேன். இல்லை நம்ம ஓட்டு உங்களுக்கே தெரியும், இன்னும் நல்லாவே விரட்டி ஓட்டலாம் வண்டியை. ஸோ இதெல்லாம் நியூட்ரல் பண்ணுறது தான் பெரிய விஷயங்க. ஸோ இனிஷியலாக அப்படியே பிக்கப் கொடுத்து ஓட்டுறேன். ஸோ இப்படி ஓட்டும்போது வண்டியோட மைலேஜ் இன்னுமே நல்லாயிருக்கும் RD பொறுத்த வரைக்கும். உங்களுக்கே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் 350 சிசி அப்போ இன்ஜின் என்ன மைலேஜ் கிடைக்கும், 20 அந்த மாதிரி தான் மைலேஜ் வந்து கிடைக்குது. ஏன்னா 2 ட்வின் இன்ஜின் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ட்வின் இன்ஜின் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பெட்ரோலை ஓவர்ஃப்ளோவாக சில ரீசன்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிக்கிறோம் வண்டியை. ஸோ அதில் கியர் ரேஷியோலாம் மாறுறது இல்லைங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் ஒரே கியர் ரேஷியோ தான். ஃபஸ்ட்டு கீழே மற்றதெல்லாம் மேலே. ஐகானிக்கான யமஹாவோட கியர் ரேஷியோ, மற்றபடி எந்த இதுவும் இல்லை வண்டியில். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. நல்லா எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்லா எக்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு சின்ன ஒரு RXோட சவுண்ட் வந்து நம்ம கேட்குது வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும். இந்த வண்டியை பற்றின இன்னும் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வேறு தான் நல்ல வண்டியாக இன்னும் எடுத்து போடுங்க. RD நிறைய வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சூப்பரான கண்டென்ட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த RPM மீட்டர்லாம் இன்னும் ஒன்றா சூப்பராக இருக்கும் வண்டி, மெஜஸ்டிக்காக பார்க்குறதுக்கு. ஸோ வேறு என்ன சொல்கிறது, இந்த வண்டியை பற்றி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ அது இது வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you people in the next video on the platform. Travelgram of you with this RD 350. So bye guys.